அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742800800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு மூலதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1072 ரூபாய் 41 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 307 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 602 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 702 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 415 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 802 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து செய்திகளை. நேற்றைய தினம் கம்ப்ளீட்டாக ஈரானை நாங்கள் முடிச்சு விட போகிறோம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்ச அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பு ஏதோ ஒரு மாதிரியாக நாங்கள் நிறுத்திட்டோம், பாரிய அட்டாக்கை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறோம், ஈரானோட நடக்க போகிற பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு சாதகமாக வரும் போல தெரியுது, அதனால் ஈரான் மீது நாங்கள் பாரிய தாக்குதல்களை இனிமேல் நடத்த போகிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இப்போதைக்கு நடத்த போகிறதில்லை, இனிமேல் இல்லை, இப்போதைக்கு நடத்த போகிறதில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மீண்டும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை முன்னெடுத்து செல்லப்படும். இந்த பேச்சுவார்த்தை பிரதிபலன் என்ன அப்படின்றத விரைவிலேயே நாங்கள் அறிவிப்போம். ஆனால் அவங்களுடைய பேச்சுவார்த்தையில் உண்மைத்தன்மையும் நியாயமும் இருந்தால் மட்டுமே இது தொடரும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது மீண்டும் யுத்தத்தை நோக்கியே செல்லும் அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலும் இணைந்தது பெரிய விஷயம். சரி, எது எப்படியோ அமைதி உருவாகினா சந்தோஷம். மிக முக்கியமான தகவல் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி குவைத்தில் ஒரே நாளில் 13 டோன் இறால் பிடிபட்டிருக்குது. ஷ்ரிம்புடைய விலை சரமாரியாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு குழு குவைத்துடைய பல பகுதிகளையும் அதிரடியான சோதனைகளை நடத்தியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 கிலோகிராம் கறி மற்றும் இன்னும் பல உணவுப் பொருட்கள் ரொம்ப அதிகமாகவே கெட்டுப்போன உணவுகளும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. டிரைவர்களை தயவு செய்து ரொம்ப கவனம், டிராஃபிக் ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் இந்த நாட்டில் உங்களுக்கான தண்டனை, வாகனங்கள் கூட பறிமுதல் செய்யப்படலாம். குவைத் இப்போ நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்த்துக்கிட்டு இருக்கிற குவைத், இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த மாடர்ன் குவைத். ஆனால் இந்த குவைத்தை ஒரு புரட்டி போட்ட நாள் இன்னைக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ப முடியுமா? குவைத்தில் பாரிய தாக்குதல் நடந்த முதல் நாள் என்றுதான் சின்ஸ் 1990 1990 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி
குவைத் நாட்டுக்கு அதிகாலை 2 மணி வரைக்கும் தெரியாது ஒரு பாரிய தாக்குதல் உள்ள வரப்போகுதுன்னு. அன்றைய நாள் குவைத்துடைய மன்னராக இருந்த ஷேக் ஜாபர் அல் அஹ்மத் ஜாபர் அல் சபாஹ், சவுதியின் மன்னராக இருந்த கிங் ஃபஹத் பின் அப்துல் அசீஸ் ஃபஹத், அவரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். அன்றைய நாள் 1990 ஆகஸ்ட் 2 அதிகாலை 2 மணிக்கு குவைத்துக்குள்ள 1,00,000 ஈராக்கிய படைகள் உள்ள நுழைஞ்சாங்க. ஒட்டுமொத்த குவைத்தையுமே சூறையாடினாங்க. பல கட்டிடங்கள், முக்கிய தளங்களை குறிவைத்து தாக்கினாங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களையும் தேடி தேடி கொன்று குவித்த நாள் தான் அன்றைய நாள். கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் தொடர்ந்த அந்த யுத்தம். அதன் பிறகு கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் எனும் ஒரு குழு அன்றைய நாள் உருவாகி பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஆக்கிரமித்த சதாம் ஹுசைன் மற்றும் அவருடைய கூட்டுப்படைகளை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றி குவைத்துக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் தான் அன்றைய நாள். தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இருந்தீங்க, நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய பழைய ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இன்னும் அதிகமான வீடியோ காட்சிகள் மற்றும் ஃபோட்டோ காட்சிகள் இருக்குது அந்த கால தாக்குதல். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10 மணி 10-15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டியும் ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. في 2 من أغسطس من كل عام يستذكر الكويتيون جرحا وطنيا غائرا ومحطة فارقة في تاريخ الكويت ذكرى الغزو العراقي الغاشم، ذلك العدوان الذي كان غدرا قبل أن يكون اجتياحا عسكريا وانتهاكا صارخا لسيادة دولة آمنة وللشرعية الدولية ولكل القيم الإنسانية. في هذه الذكرى تنحني الهامات إجلالا للشهداء الأبرار الذين بذلوا أرواحهم دفاعا عن الوطن، وتستذكر مواقف أبناء الكويت الذين سطروا أروع صور الصمود والوفاء متمسكين بقيادتهم الشرعية، مؤكدين أن الكويت ستبقى حرة عزيزة أبية عصية على الانكسار. كان كل شيء مختلف فجر 2 من أغسطس عام 1990. السماء ليست التي تعرفها الكويت، والأرض تغزوها جحافل الظلام، والبحر مال إلى سكون أمواجه بعد أن أصابته يد الغدر من الجار، وبين الناس شاع الذعر والخوف. أرض الصداقة والسلام أصبحت محتلة من قبل عدو غاشم لا يرحم ولا يكل من ظلمه، فخيم الحزن على بلد الوئام.
ففي ساعات الفجر الأولى في 2 أغسطس عام 1990 بدأت حكاية المأساة، حيث اجتاحت القوات العراقية الغاشمة أراضي الكويت في عدوان غادر استهدف احتلال البلاد بالقوة وسلبها حريتها، وحاول القضاء على الشرعية، متبع أبشع أساليب القتل والاعتقال والتعذيب بحق المدنيين، وقصف المواقع المدنية والعسكرية، ونهب الممتلكات وترويع الآمنين. ورغم قساوة الحدث، فإن الشعب الكويتي أثبت للعالم أجمع أن حب الوطن لا يهزم، وأن الإيمان بالشرعية والوحدة الوطنية أقوى من كل قوة غاشمة، فالوطن لا يمحى، وصوت الكويتيين لم يخفت، بل دوى في كل مكان، يطالب بالحق ويستصرخ العالم لنجدة أرض السلام. وقد تجلت أروع صور التضحية والبطولة في مقاومة الاحتلال، وفي وقوف الشعب خلف قيادته الشرعية، فيما بزغ نور المقاومة الكويتية لتوجيه ضربات موجعة للقوات الغازية، وبث الذعر والرعب في نفوس عناصرها، ورفع معنويات الشعب الكويتي وحمايته، وتوجيه رسالة للخارج مفادها أن الشعب الكويتي يرفض الاحتلال العراقي الغاشم. ولا ينسى التاريخ الدور المهم والفاعل للمرأة الكويتية في التصدي للمحتل العراقي. سجلت المرأة الكويتية ملحمة تاريخية في الذود عن تراب الوطن، وشاركت في المقاومة بكل صورها، وتوصيل المؤن والأسلحة لرجال المقاومة، وحتى المشاركة في العمليات العسكرية وأسر جنود العدو وصولا إلى تحرير البلاد. بدورها بذلت القيادة الحكيمة للبلاد حينذاك جهودا جبارة من أجل حشد التأييد العربي والدولي للوقوف مع قضية الكويت العادلة، إضافة إلى اتخاذ الإجراءات الكفيلة بتحرير البلاد وسيادتها وعودة الأمن والأمان إلى ربوعها. وصل خبر الغزو الغاشم إلى أروقة مجلس الأمن الذي اجتمع وأصدر بالإجماع القرار رقم 660 الذي دان فيه الغزو، وطالب بانسحاب جميع القوات العراقية الغازية من الكويت فورا ومن دون أي شروط. وتطبيقا لقرارات مجلس الأمن الدولي، توافدت قوات عربية ودولية إلى الأراضي السعودية لتشكل التحالف الدولي لتحرير الكويت من القوات الغازية، حتى تم ذلك في فبراير عام 1991 في عملية عاصفة الصحراء، لتعود الكويت حرة أبية ويعود علمها مرفوعا خفاقا. وها نحن اليوم نعيش في وطن مزدهر آمن كريم، تحت راية وقيادة حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وسمو ولي العهد الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله، ونستمد منهما العزم لنكمل المسيرة وننقل دروس الماضي لأجيال المستقبل، ونجدد العهد والولاء لهذا الوطن الغالي. دوليا أعلن الرئيس الأمريكي دونالد ترامب الموافقة على إلغاء الهجوم على إيران. وقال ترامب عبر منصته على تروث سوشيال أن إيران ودولا أخرى في الشرق الأوسط طلبت تأجيل الهجوم، وذلك بعد الاتفاق على بنود صفقة، مشيرا أن الصفقة تشمل الفتح الفوري والكامل لمضيق هرمز وإنهاء التهديد النووي الإيراني. وكان ترامب قد هدد بضرب إيران بقوة أشد بعد قوله إن المسار الدبلوماسي لم يحقق النتائج المرجوة.